இப்போ நம்ம இதுவே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாக்கியங்கள் அதோட வகைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம் என்னென்னா அப்படின்னா, ஒரு கருத்தை வந்து அப்படியே செய்தியாக வந்து சொல்கிறதா செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்றது தமிழ் மொழி மிகவும் பண்பட்ட மொழியாகும் அப்படின்னு. இந்த மொழி நமக்கு என்ன தெரியும்னா, திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர் அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி தமிழ் மொழி வந்து ரொம்ப பண்பட்ட மொழின்னு தெரியுது. அதான் ஒரு கருத்தை வந்து செய்தியாக சொல்கிறது தான் செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டு பார்த்தோம் அப்படின்னா வினா வாக்கியம் அப்படிமா. வினா வாக்கியம்னா நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வினானாவே நமக்கு என்ன கேள்வின்னு தெரியும். கண்டிப்பாக வந்து கொஷின் மார்க் வந்து கேள்விக்குறி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வினா பொருளை தரும் வாக்கியம் வந்து வினா வாக்கியம்னு சொல்கிறாங்க. அதில் என்ன மாதிரி கேள்வி வரும் அப்படின்னா என்ன, ஏன், எங்கே, எப்படி இந்த மாதிரி கேள்விலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னா கரெக்டு தானே. திருக்குறள் வந்து யார் எழுதுனான்னு கேட்டால் அது ஒரு கேள்வி தான். நம்ம சொல்லுவோம் திருவள்ளுவர் அப்படின்னு. திருக்குறளில் உள்ள அதிகாரம் எத்தனைன்னு கேட்டால் 133 அதிகாரம் அப்படின்னு ஒரு கேள்வியாக வருது. அதே மாதிரி தேர்வுக்கு பாடங்களை படித்து முடித்து விட்டாயா அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களை கொஷின் பண்ணுறோம், ஒருத்தவங்களை கேள்வி வைக்கிறோம், நீலாம் படிச்சிட்டியா எக்ஸாமுக்கு அப்படின்னு அதான் கேட்குறாங்க. தேர்வுக்கு பாடங்களை படித்து முடித்து விட்டாயா இந்த மாதிரி கேள்விக்குறியாக வரும். வினா வாக்கியம்னா ஃபஸ்ட்டு க்ளூ வந்து கேள்வி இருக்கான்னு பார்க்கணும். செகண்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி வருதான்னு பார்க்கணும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டளை வாக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு செயல் இல்லாட்டி பல செயல்களில் பின்பற்றும் மாதிரி ஆணையிடுவது. கட்டளைனாவே நமக்கு என்ன தெரியும், ஆணையிடுறது தான். ஸோ அப்படின்றது ஆணையிடுற மாதிரி வரதான் கட்டளை வாக்கியம் அப்படின்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, பார்த்துப்போ, அதிகாலையில் எழு, கவனமாக படி, இதெல்லாம் வந்து பார்த்துப்போ அப்படின்னா கொஞ்சம் அதிகாரமாக சொல்ல பார்த்துப்போ அப்படின்றது. அப்புறம் அதிகாலையில் எழு அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அதிகாரமாக சொல்ல, அதெல்லாம் வந்து ஆணையிடுவது அப்படின்றது. கட்டளை வாக்கியம் அப்படின்னா ஆணையிடுற மாதிரி வரும் அப்படின்றது. ஃபோர்த்து ஒன்று பார்த்தோன்னா உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னாவே நமக்கு எக்ஸ்பிளமேட்ரி மார்க் இருக்கும். அது ஆச்சரிய குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே நான் உணர்ச்சி வாக்கியம்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு க்ளூ அது என்னென்ன வரும் அப்படின்னா, மகிழ்ச்சியில் வரும், வியப்பில் வரும், துன்பம், இது மாதிரி நம்மளோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதான் வந்து உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை குரலின் இனிமை அப்படின்னா அது வியப்பில் வருது. அதுவும் நாய் வண்டியில் அடிபட்டு நாய் வந்து அடிபட்டுருச்சுன்னு நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் துன்பத்தில் சொல்கிற மாதிரி வருது. அதே மாதிரி அருவியின் அழகு என்ன அப்படின்னா, ஒரு அருவியை பார்த்தா நமக்கு ரொம்ப ஒரு வியப்பாக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியப்பில் வருது. இந்த மாதிரி நம்மளோட உணர்ச்சியை வந்து வெளிப்படுற மாதிரி வருதுன்னா உணர்ச்சி வாக்கியம்னு சொல்லுவாங்க. இதான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதான் ஆச்சரியக்குறி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா. ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா தனி வாக்கியம் அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையில் கொண்டு வந்து முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டு மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள். ஸோ மா, பலா, வாழை அப்படின்றது பல எழுவாய் மாதிரி வரும். ஆகிய முக்கணிகள் அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்து முக்கணின்னு சொல்கிறோம். அதேமாதிரி சேர, சோழ, பாண்டிய 3 பேர் இருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தை ஆண்டனர் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் வந்து ஒரு பயனிலை கொண்டு வந்து முடிவது தனி வாக்கியம்ன்றாங்க. எடுத்துக்காட்டு இது 2 தான். மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள், சேர, சோழ, பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்டனர். நெக்ஸ்ட்டு வந்து தொடர் வாக்கியம்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஓர் எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிவது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எழுவாய் இருக்கும், பல பயனிலை இருக்கும். அதுக்கு வந்து இணைப்பு சொல் அப்படின்னா கன்ஜக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து கன்ஜக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அதனால், ஆகையால், ஏனெனில் அப்படின்ற மாதிரி ஒரு இணைப்பு சொல் வரும். அதுதான் வந்து இணைப்பு சொல் வருதுன்னு சொல்கிறாங்க. தொடர் வாக்கியம் அப்படிங்கும்போது ஒரு எழுவாய் இருக்கும், பல பயனிலை வரும். அதே மாதிரி அதில் வந்து இணைப்பு சொற்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன இணைப்பு சொற்கள்னா அதனால், ஆகையால், ஏனெனில் அப்படிம்பாங்க. இணைப்பு சொற்கள் கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ். இங்கிலீஷில் வந்து கன்ஜக்ஷன் சொல்லுவாங்க. அண்டு, சோ, பட் அப்படின்ற மாதிரி கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே இது வருது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். ஏன் அப்படின்னா அவர் வந்து கடுமையாக உழைச்சனால தான் வாழ்வில் உயர்ந்தார். அப்படிங்கும்போது ஒரே ஒரு வந்து எழுவாய் தான், ஆனால் 2 பயணம் வருது. ஏன்னா அவர் உழைச்சனால தான் அவர் வாழ்வில் வந்து உயர்ந்தார் அப்படின்றனால வருது. அதனால் அப்படின்ற மாதிரி கன்ஜக்ஷன் வேர்ட் 2 சென்டென்ஸும் சீக்கிரமாக அதனால்னு கொடுத்துருக்காங்க. நேற்று மழை பெய்ந்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. கரெக்டாக தானே. நேற்று மழை பெஞ்சனால தான் ஏரி குளங்கள் நிரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. கண்ணன் பாடம் படித்தான், அதனால் தேர்வில் வெற்றி பெற்றான். அவங்க படித்தனால தான் அவங்க வெற்றி பெற்றாங்க, படிக்கலாம் அவங்க வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எழுவாய் பல பயனிலை வருது. அதை வந்து கன்ஜக்ஷன் வேர்டு, இணைப்பு சொற்கள் வருது, வந்து 2 சென்டென்ஸையும் வந்து இணைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தொடர் வாக்கியம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கலவை வாக்கியம். கலவை வாக்கியம்னா வந்து ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லதற்கு மேற்பட்ட துணை தொடர்களும் கலந்து வருவது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். அதாவது ஒரு மெயின் கிளாஸ், அதுக்கப்புறம் சப்பார்டினேட் கிளாஸ் நிறையா. அதாவது ஒரு மெயினாக வந்து ஒரு தொடரும், அதை வச்சு அதை ஒட்டி இன்னொரு தொடர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எடுத்துக்காட்டு என்னென்னா, நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. புயல் வீசினதுனால தான் பள்ளிக்கு விடுமுறை வந்திருக்கு. ஸோ வந்து மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று புயல் வீசிச்சு, அதான் மெயின், அதை வச்சு தான் பள்ளிக்கு விடுமுறை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி காலமேக புலவர் விரைந்து கவி பாடியதால் ஆசுகவி என்று அழைக்கப்பட்டார். அவர் வந்து விரைந்து கவி பாடினால தான் அவர் ஆசுகவின்னு வந்து அழைக்கப்பட்டார். ஸோ அப்படிங்கும்போது இதுதான் வந்து மெயின் கிளாஸ் அண்ட் சப்பார்டினேட் கிளாஸ். அதாவது இது மெயினாக சொல்கிறாங்க, அதாவது அதோட இணை வாக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து முதன்மை வாக்கியம், அதை வந்து இணை வாக்கியம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. அதே மாதிரி இதில் வந்து நமக்கு வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கமா கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து இதை வந்து கலவை வாக்கியம்னு கண்டுபிடிச்சலாம் கமா கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆல் அப்படின்ற வார்த்தை வந்து ரெண்டும் இணைக்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் இதோட கீ பாயிண்ட்ஸ். இதை வச்சு நம்ம கலவை வாக்கியம் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து செய்வினை வாக்கியம் அப்படின்னா, எளிவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் அப்படின்னா, ஏதோ எளிவாய் வந்து தான் செய்கிறத தானே இது பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதாவது அவங்க செய்கிற செயலை அவங்களே சொல்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எதில் இருக்குது அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து வெளிப்பட்டு வரும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எழுவாய் செய்யும் வினை கொண்டு முடியும். செகண்ட் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து என்னென்னா அது வெளிப்படையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னா கரெக்டு தான். கல்லணை வந்து கரிகாலன் தான் கட்டினார், டைரெக்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து கோவூர் கிளார் வந்து போரை தடுத்தார் அப்படின்னா அவர் தான் வந்து போரை தடுத்தார். ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக வந்து அவர் செஞ்சது அவரையே சொல்கிறாங்க. இதுதான் செய்வினை. நெக்ஸ்ட் வந்து செய்ப்பாட்டு வினை பார்க்கலாம். செய்ப்பாட்டு வினை வந்து என்ன வினை சொல்லாக கொண்டு முடியும் அப்படிம்பாங்க. அங்கே எழுவாய் வந்து அவரோட வினையை வந்து கொண்டு முடியும்னு சொல்லுவாங்க. இது வந்து செய்ப்படு பொருள் தான் கொண்டு வந்து முடியுன்றாங்க. ஸோ தொடரில் எப்படி வரும்னா வந்து முதல் செய்ப்படு பொருள் வரும், அப்புறம் எழுவாய் வரும், அப்புறம் பயனிலை வரும் அப்படின்றாங்க. அதில் நம்ம என்ன பார்த்தோம்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ பார்த்தோம். இங்கே மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் அது வரும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பயனிலையோடு படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படின்னு வரும். ஆக்சுவலாக இது ரெண்டு தான் நமக்கு கீவேர்ட்ஸ். ஆக்சுவலாக இதை வச்சு நம்ம வந்து செய்ப்பாடு வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்கே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, கரிகாலன் கல்லணையை கட்டினான்னு பார்த்தோம். இங்கே வந்து கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது அப்படின்றாங்க. போர் வந்து கோவலூர் கிளாரால் தடுக்கப்பட்டது. நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம் தெரியுமா, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, செய்வினை செய்ப்பாட்டு வினைனா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, கரிகாலன் கல்லணை கட்டினான் அப்படின்னா அவங்க அப்படியே இங்கே வந்து அந்த ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ வந்து கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி வருது. இதான் செய்வினை செய்ப்பாட்டு வினை. செய்வினைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீவேர்டுன்னு பார்த்தோன்னா ஐன்ற ஒரு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இருக்கும். அதை வச்சு மேக்ஸிமம் நம்ம வந்து செய்வினைன்னு கண்டுபிடிச்சிடலாம். செய்ப்பாட்டு வினை அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆல் அப்படின்றது வரும். அதை வச்சு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம் கீ. அது இல்லாமல் இந்த படு, பட்டது, பெரு, பெற்றது இந்த மாதிரிலாம் வந்து செய்ப்பாட்டு வினை தான். நெக்ஸ்ட் வந்து தன்வினைன்னு பார்த்தோம் அப்படின்னா, எழுவாய் வந்து தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எழுவாய் வந்து அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை அதுவே உணர்த்தும் அப்படின்றாங்க. இங்கே எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கதிர் திருக்குறள் கற்றான் அப்படின்னா அவங்க வந்து அந்த கதிர்ன்ற பையன் திருக்குறள் படித்தாப்புல. ஸோ கதிர் திருக்குறள் கற்றான். கயல்விழி பாடம் படித்தல்னா கயல்விழின்ற பொண்ணு பாடம் படிச்சிச்சு அப்படின்னு டேரெக்டாக அவங்க பண்ணுற செயலை வந்து அவங்களே சொல்கிற மாதிரி தான் தன்வினை அப்படின்றது. இதே பிற வினைன்னு பார்த்தோம் அப்படின்னா, எழுவாய் வந்து ஒரு செயலை வந்து பிறரை கொண்டு செய்வது. அதாவது கதிர் திருக்குறள் கற்பித்தான் அப்படின்னா அவர் படிக்கலை, அடுத்தவங்களை படிக்க வச்சிருப்பார். அந்த மாதிரி அவர் பண்ணாமல் இன்னொருத்தவங்க செய்ய வைக்கிறது. அது மாதிரி கயல்விழி பாடம் படிப்பித்தாள் அப்படின்னா அவங்க படிக்கல, மித்தவங்களை படிக்க வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து செய்யாமல் தேர்டு பர்சனை வச்சு அனதர் பர்சனை வச்சு செய்ய வைக்கிறது. அதான் பிறவினை. ஏன்னா தன்வினைனா அவங்களோட செய்கிறது, பிறவினைனா அடுத்தவங்களை வச்சு செய்ய வைக்கிறது. அதான் தன்வினை பிறவினையோட டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நேர்குற்று வாக்கியம் அப்படிம்பாங்க. நேர்குற்று வாக்கியம்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் அதாவது ஒருத்தவங்க பேசுகிறது அப்படியே அவங்க பேசின மாதிரியே சொல்கிறது, அதான் டைரக்ட் ஸ்பீச், அதாவது நேர்குற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம கரெக்டாக எப்படி சொல்லலாம்னா மேற்கோள் வரும். இந்த மாதிரி வந்து மேற்கோள் வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் அது வந்து நேர்குற்று வாக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி அது என்னென்ன கீ கொடுத்துருக்காங்கன்னா தன்மை முன்னிலை பேர் தான். இப்போ நானா தன்மை, எனக்கு முன்னாடி எடுத்தாங்கன்னா அது முன்னிலை. ஸோ தன்மை முன்னிலை பேர்கள் இடம்பெறும்னு சொல்கிறாங்க. இங்கு இப்போது இவை அப்படின்னா சுட்டு பெயர்களாக வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நேற்று இன்று நாளைன்னு வரும். அதாவது இப்போ இங்கே கூட எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆசிரியர் மாணவர்களை நாளை திருக்குறள் படித்து வருக என்றார் அப்படின்னா ஆசிரியர் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க, நாளைக்கு நீங்களாம் படிச்சுட்டு வரணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்கிறாங்க திருக்குறள். ஸோ வந்து அவங்க அப்படி சொன்னதை டேரெக்டாக சொல்கிறதுனால இது நேர்குற்று வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைரக்ட் ஸ்பீச்.
அவங்க பேசுனதை அப்படியே டைரெக்டாக சொல்கிறது. இதுக்கு வந்து கீ பாயிண்ட்ஸுன்னு இதில் கீ பாயிண்ட்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டபுள் கொட்டேஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாவே ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட், அதாவது நேர்குற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தன்மை முன்னிலை இருக்கான்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அயற்கூற்று வாக்கியம்னா என்னென்னு பார்க்கலாம். அது வந்து என்னென்னா, ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைவது அப்படின்னா, அதாவது ஒருத்தர் சொல்கிறத அப்படியே சொல்கிறது வந்து நம்மளுக்கு நேர்கூற்று. இப்போ அயற்கூற்றுனா அது ஒருத்தர் சொல்கிறத வேற ஒருத்தர் சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதை நம்ம இன்னொருத்தவங்க சொல்கிற மாதிரி. இப்போ இப்போ 2 பேர் பேசுகிறத நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தர் சொல்கிறதே வேறத்தவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறதா வந்து அயற்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கோள் வராது, அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். அங்கே தன்மை முன்னிலை மட்டும்தான் வரும். இங்கே படர்க்கை என்ன சொன்னீங்க, ஏன்னா அடுத்தவங்க பேசுகிற மாதிரி இருந்தால் படர்க்கை, தேர்ட் பர்சன் படர்க்கை வருவாங்க. அந்த படர்க்கையாக மாறும். தன்மை முன்னிலை பேர்ந்து படர்க்கையாக மாறும். அதே மாதிரி அது, அவை, அங்கே அப்படின்ற சுட்டு திருப்பி அது மாறும். ஆக்சுவலாக அங்கே வந்து நேர்கூற்றில் என்ன பார்த்துருப்போம்னா இங்கு இவைன்னு பார்த்துருப்போம். அது வந்து இங்கே வந்து அது, அவை, அங்கேன்னு மாறுது. அங்கே வந்து நாளை மறுநாள்ன்றது வந்து இங்கே வந்து இந்த நாள், மறுநாள், அந்த நாள் அப்படின்ற மாதிரி மாறுது காலப்பேரில். அதே மாதிரி என்று ஆகன்ற இணைப்பு சொல் வருதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பொன்னி தான் தேன்மொழிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து மதுரைக்கு வந்து நாளைக்கு போகிறேன் அப்படின்றது. ஆனால் பட் அதை வந்து வேற ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறதா வந்து அயற்கூற்று வாக்கியம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து உடன்பாடு வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செயல் அல்லது தொழில் நிகழ்வை நேர்மறையாக சொல்கிறது, நேரடியாக என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக என்ன நடக்குது அது அப்படியே சொல்கிறது தான் வந்து உடன்பாடு வாக்கியம் அப்படின்றாங்க. அதுக்கு இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கயல்விழி கட்டுரை எழுதினா அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, அவங்க கட்டுரை எழுதினாங்க அப்படின்றத வந்து டேரெக்டாக சொல்கிறாங்க. கயல்விழி என்ன பண்ணா அப்படின்னா கட்டுரை எழுதினாள் அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி வயலில் ஆடுகள் மேய்ந்தன அப்படின்னா, ஆடு என்ன பண்ணுச்சு அப்படின்னா வயலில் வந்து ஆடுகள் மேய்ஞ்சுன்னு டேரெக்டாக சொன்னாங்க. நேர்மறையாக டேரெக்டாகவே சொல்கிறது. இதை வந்து உடன்பாடு வாக்கியம் அப்படின்றது. இதை எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா வந்து செயல் அல்லது தொழில் நிகழ்வை எதிர்மறையாக கூறுவது. எதிர்மறையாகனா இப்போ வந்து இது பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, இது நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி எதிர்மறையாக கூறுறது அப்படின்னா வந்து இப்போ இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கயல்வெளி கட்டுரை எழுதிலல் அப்படின்னா எழுதலை அப்படின்ற சொல்கிறாங்க. வயலில் ஆடுகள் மேய்ந்தில அப்படின்னா வந்து மேயலை அப்படின்ற மாதிரி. அது வந்து பாசிட்டிவாக இருக்குது, இது நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதான் வந்து உடன்பாடு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் பார்க்க போகிறோம். அதாவது எதிர்மறை வாக்கியமே வந்து பொருள் மாறாமல் வரும். அதான் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக உடன்பாடு வாக்கியத்தை பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், 2 எதிர்வினைகள் வரணும். இரண்டு எதிர்வினைகள் வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம வந்து பொருள் மாறா எதிர்மறையாக மாற்ற முடியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கயல்விழி கட்டுரை எழுதாமல் இல்லல் அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க எழுதுனாங்களா எழுதலையான்னு சொல்லாமல் எழுதாமல் இல்லான்னு கொடுத்துருக்காங்க. இருக்குது ஆனால் இல்லை அந்த மாதிரி. இப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ உங்களுக்கு கோவம் இருக்கா அப்படின்ற கேட்டால் இருக்குது ஆனால் இல்லை அப்படி, அதான் இருக்குது இல்லைன்னு சொல்லாமல் அந்த மாதிரி கயல்விழி கட்டுரை எழுதாமல் இல்லல் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆடுகள் வயலில் ஆடுகள் மேய்ந்திலாமல் இல்லல் அப்படின்ட்டுருக்கு. இந்த மாதிரி 2 எதிர்மறைகள் கொண்டு வருவோம் அப்படின்றதான் வந்து பொருள் மாறா எதிர்மறை. அந்த எதிர்மறை வாக்கியத்தை பொருள் மாறாமல் கொண்டு வரதான் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படி. இப்போ பார்த்தது வந்து 17th ஒன்ல வந்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல்னு இருக்குல்ல, அதுக்கு பார்த்தோம். இன்னொன்றையும் வந்து தன்வினை, பிரிவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, அதை மட்டும் கூட தனியாக கேட்பாங்க. அது நம்ம ஆல்ரெடி வந்து 16 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் பார்த்துட்டோம். இதனால எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான், எடுத்துக்காட்டு மட்டும் பார்க்கலாம். இப்போ தன்வினை பிறவினைக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக பாரதியார் கவிதை ஏற்றினார் அப்படின்னா தன்வினை, பாரதியார் தான் கவிதை ஏற்றினார் அப்படின்னு டேரெக்டாகவே வந்திருக்கு. இதே பிறவினை அப்படின்னா பாரதியார் கவிதை ஏற்றி வித்தார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இதுவுமே இந்த ஆக்சுவலாக இது அப்படியே வந்து நெகட்டிவாக ஆப்போசிட்டாக வர மாதிரி இருக்கும். ஏற்றினார் அப்படின்னா ஏற்றி வித்தார், வந்தார் அப்படின்னா வருவித்தார், ஆடினாள் அப்படின்னா ஆடுவித்தாள், வரைந்தானா வரைவித்தான், இயக்கினானா இயக்குவித்தான், அந்த மாதிரி வரும். அதான் பிறவினை, அடுத்தவங்களை வச்சு செய்கிறது அப்படின்றது. தொல்காப்பியர் வந்தார்னா அவர் வந்து தொல்காப்பியர் வருவித்தார் அப்படின்றது. கயல்விழி ஆடினாள் அப்படின்னா கயல்விழி ஆடுவித்தாள் அப்படின்றது. கபிலன் படம் வரைந்தான் அப்படின்னா கபிலன் படம் வரைவித்தான் அப்படின்றது. இந்திரன் இயந்திரத்தை இயக்கினான் அப்படின்னா இந்திரன் இயந்திரத்தை இயக்கி வித்தான் அப்படின்னு வருது. இதே செய்வினை செய்பாட்டு வினைன்னு பார்த்தோம் அப்படின்னா, செய்வினை நான் பாடம் படித்தேன்னா அது செய்வினை, அவங்க செஞ்சது அவங்க சொல்கிறாங்க. இதே செய்பாட்டு வினை தான் என்னால் பாடம் படிக்கப்பட்டது, அது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். வல்லவன் மரம் வெட்டினான் அப்படின்னா மரம் வல்லவனால் வெட்டப்பட்டது, ஆள் 3ஆம் வேற்றுமை தொகைன்னு வச்சுக்கோங்க, ஆள்.
இல்ல மேக்ஸிமம் வந்து இந்த பட்டது, பட்டது, பட்டது இந்த பட்டது, பெற்றது, பெற்றது, பெறுது அந்த மாரிலாம் வந்து மேக்ஸிமம் வந்து செயற்பாடு வினை தான். நெக்ஸ்ட் வந்து மலச்செல்வி நடனம் ஆடினாள் அப்டின்னா, நடனம் மலச்செல்வி ஆல் ஆடப்பட்டது அப்படின்றது. செயங்கொண்டார் பரணி ஏற்றினார் அப்டின்னா, பரணி செயங்கொண்டாரால் ஏற்றப்பட்டது. ஆக்சுவலாக இப்போ நடந்த குரூப் 2 கொஷின்ஸில் கூட 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க தன்வினை பிறவினையில். மேக்ஸிமம் வந்து 1 ஆர் 2 கொஷின்ஸ் இந்த டாப்பிக்கில் வந்துரும்.